வேலையும் செய்யணும் அப்படின்றது ஒரு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இதே மெத்தட் தான் நம்ம சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க எந்த காலத்திலும் எந்த மனுஷனோட தைரியம் எதிர்பார்க்கல. அவங்க வைக்கிற ஒரு ஒரு ரொம்ப நல்ல வேலை என்ன கல்வி பணி செய்கிறாங்க. கல்வி பணி அப்படின்றது ஒரு பாட்டு இருக்கு, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதவருக்கு கடன்பட்டவர்கள். அது அர்த்தம் யாருக்கும் தெரியாது. சொல்லி கொடுத்து கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதவருக்கு கடன்பட்டவர்கள். அப்போ படிச்சவங்களாம் கடனாங்களா? ஆமா, அந்த அறிவு அந்த படிச்சுக்கிற பாடம் யாரோ ஒருத்தவங்க கடனா கொடுத்து அவங்க தெரிஞ்சு ஒரு விஷயத்த இலவசமா அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் வச்சு அவங்க இலவசமா கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க வாங்கின கடனை இன்னொருத்தவங்க கொடுத்து கேட்கிறாங்க. கடன் வாங்குறீங்கன்னா கொடுக்கல் வாங்கதான் கடன். கடன்றது கல்வி தான். கல்வியை கடனா கொடுக்குறா, கடனா வாங்கலாம், பணத்தை அல்ல. இந்த உதவியை அவங்க செஞ்சனால இன்னைக்கு இந்த சமுதாயம் எவ்வளோ உயர்ந்திருக்குது அப்படிங்கிறத என்னால் அடிச்சு சொல்லுவேன். நான் சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸில் படித்தாலே அவங்களோட டெடிகேஷன் சின்சியரிட்டி அதெல்லாம் நான் சின்ன வயசுல அப்சர்வ் பண்ணுவேன். இன்ன வரைக்கும் அது என்னால் வெளியில் வர முடியாது. அந்த சின்சியரிட்டி இருக்கணும் தான் ஆசை. பிகாஸ் அந்த பாட்டை வரையாது. இப்போ இது எதுக்கு சொல்றேன், நான் மனுஷன் புகழ்றதுக்காக இல்லை, அவங்க செய்கிற இறைப்பணி வச்சு அவரை முதன்மையாக வச்சு செய்கிற ஒரு பணி. அந்த பணியோடைய விளைவு தான் இவங்களை யோசிப்பாக இருக்காங்க. குடும்பங்கள் நல்லா இருக்கிறதுக்காகவே தம்பி சொன்னாரு, நாங்கள் திருச்சிக்கு புதுசு நாங்கள் முதல்ல கேரளாவில் எங்கள் தாத்தா வந்து திருச்சி தான் எங்களுடைய தாய்மொழி அடைக்கலமாக கொடுத்த ஊர் வந்து திருச்சி. பொன்மலைப்பட்டியில் நாங்கள் எங்கள் தாத்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, வீடு வாங்குறாரு. அங்கே அவருக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் தெரியும், அது இங்கே நாட்டுக்கு தெரியல. அந்த பிஸ்னஸ் வச்சு என்ன பண்ணுறாரு, பூண்டி அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பூண்டி மாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹிஸ்ட்ரிஸ் தெரியும், மதமும் தெரியும். பூண்டி மாதா கோயில் அப்படின்னு போவீங்க. பூண்டி மாதா கோயில் போயிட்டு அப்படியே வேளாங்கண்ணி போவீங்க. இன்னைக்கு அந்த வேளாங்கண்ணி இப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் எங்கள் தாத்தா சிஏ ஜோ. அவர் பேர் சொன்னால் தெரியாத ஆளுமே இருக்க மாட்டாங்க. அந்த ஊரை எஸ்டாப்ளிஷ் பண்ணல எங்கள் தாத்தாவுக்கு தான் ஃபுல் கிரெடிட்டு. ஆனால் வந்து ஒன்னே ஒன்று, எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிலாம் ரொம்ப பயபக்தியான ஆளுங்க. கடவுள் ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு நாள் பெருமை பேச மாட்டாங்க, நாங்களும் பெருமை பேச மாட்டோம். கீழ்படிதல்ன்றதுல நாங்கள் எல்லாத்தையும் அடக்கிடுவோம். எங்கள் பெருமை மக்களும் பேசணும், நாங்கள் பேசக்கூடாது ஒரு கண்டிஷன் எங்கள் ஃபேமிலியில் இருக்கும். நாங்கள் யாருமே யாரும் பெருமை பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த ஃபேமிலியில் நாங்கள் இருந்தனால எனக்கு தெரியும். இப்போ நான் நல்லா படிப்பேன், நல்லா மார்க் வாங்குவேன். ஆனால் எனக்கு ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார், என்கிட்ட கடுமையாக தான் இருப்பார், ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். ஆனால் என்னை பற்றி ஃபேமிலியில் அவங்க பேசும்போது பெருமையாக பேசுவாங்க, எனக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம பிள்ளைய மோஸ்ட்டாக பண்ணுறோம்னு அவங்க வெரி குட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த அப்ரிஷியேஷன் என்னன்னா, இந்த வேல்யூஸை மீறி தான் அப்ரிஷியேட் பண்ணுறது. அந்த காலத்தில் அட்வான்டேஜாக எடுத்துட்டு நாங்கள் டாமினேட் பண்ணுறோம். இதை வந்து பேரண்ட்ஸ் புரியல, யாருக்கும் புரியல. அதனால இன்னைக்கு எல்லாருமே பிள்ளைகள்கிட்ட வந்து நம்ம கைகட்டிக்க வேண்டியது. அவங்க சொல்ல நம்ம இப்படிதான் இருக்குது. ஏன்னா நம்ம அவங்களை கட்டுறது நினைச்சா அவங்க நமக்கு மேலே போகிறாங்க. பட் இந்த நிலை இப்படி இருக்காது, கண்டிப்பாக மாறும். இது வந்து பிள்ளைகளை குறித்து நான் சொன்னது. ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி தான் பேஸ். எல்லாருமே சொசைட்டிக்கு பேஸ் வந்து ஃபேமிலி. அதில் நமக்கு இது 127வது சங்கீதத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் வீட்டை கட்டாதாங்க, வீடு கட்டுகிற பிரயாசம் இதுதான். வேஸ்டாக போயிடும். கர்த்தர் வந்து வீட்டை கட்டுமா, இறைவன் வந்து வீட்டை கட்டுமா. வீடுன்றது கலாட்டாக இருக்கும், சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கலாம், வெளியில் வரும்போது தெரியக்கூடாது. தம்பி அதை புரிஞ்சுக்கணும். சண்டைலாம் இல்லாமல் இந்த வீடு இருக்காது. பிரச்சனை மீறி அங்கே ஒரு அன்பு செலுத்தப்படுது. அன்பு மாவின் கனிகள் அப்படின்னு பார்த்தா மாவின் கனிகள் நிறைய இருக்குது. பிரதானமான கனி அன்பு. ஏன் ஃபர்ஸ்ட் அன்பு சொல்றோம்? God is love, love is God. லவ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா everything will be solved. Everything will be solved. பால் சொல்வார், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் மன்னிக்கும், ஏற்கும் அப்படின்னு. அந்த அன்பு தான் பேச வச்சு நம்ம ஃபேமிலியை உருவாக்கணும்.
பொருள் ஆக்சுவலாக அது தமிழில் கண்டது பொருள் உங்களை அருள் என்றால் அவளை அருள் அப்படின்னு அன்பு இல்லைன்னா அந்த உலகத்தையும் நமக்கு கிடைக்காது. அன்பு அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், போராடினா வெற்றி பெற்று தான் அவங்க வந்து போராடக்கூடாது. நம்மளை வாழ்க்கணும், நம்மளும் வெற்றி பெற முயற்சி செய்யணும். வாழ்க்கையில் வெற்றி ஒரு இலக்கு, அதுதான் இலக்கு. ஜெயமுள்ள வாழ்க்கை தான் இலக்கு. ஜெயம் அப்படின்றது கடவுள் தான் தரும். நம்ம எவ்வளோ போராடினாலும் ஜெயம் கிடைக்காது. கடவுள் நினைச்சாருன்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அந்த கடவுள் அன்பான அந்த அன்பான இறைவன் அருள் எல்லா குடும்பங்களுக்கும் வந்து எல்லா குடும்பங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாத்தாவை பற்றி நான் சொன்னேன். யூப்ராசியை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை, அப்படி இல்லை. மூத்தோர் அவங்களுக்கு டைம் ஆச்சுன்னா நான் அதுதான் இருக்கேன். தொடர்ந்து பேசலாமா இல்லை? சிஸ்டர் யூப்ராசியை பற்றி சொல்லணும். யூப்ராசி அவங்க தாத்தா ரொம்ப செல்ல பிள்ளை. வீட்டில் ஒரு நல்ல கனி அப்படின்னா முதலா அப்பியரன்ஸ், அவரோட அப்பியரன்ஸ் சேர்ந்து படிக்கிறது எல்லாமே ஒரு பெஸ்ட் பொண்ணு. தாத்தாவுக்கு கிடைச்ச பெண்ணில் அந்த யோகோட பேருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தாவுக்கு கிடைச்ச சௌந்தரியமுள்ள அழகான ஒரு பேர் வந்து சிஸ்டர் வந்து எம்ஏ படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் ஏதோ கடலுக்கு ஒப்புடுவேன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கூட வெளியே வராம அதே அன்பு கடவுள் கீழ்படுத்தி காலையில சென்ட்ராஜுக்கு அக்ரடேஷன் போனோம். அங்க அந்த பழைய சிஸ்டர்ஸ்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அதனால கூட்டிட்டு போனாங்க. அதுக்குள்ள நுழையும்போது ஒரு கோயில் மாதிரி இருந்துச்சு. 24 மணி நேரம் பிரேயர் வந்துட்டே இருக்கும். வயசான சிஸ்டர்ஸ்லாம் படுத்துருக்காங்க. அதான் அவங்களோட லைஃபோட எட்டு. அந்த லைஃபோட எட்டுல அவங்க படுத்துட்டு என்ன பண்றாங்க, ஜோமான்னு சொல்றாங்க, பிரேயர் பண்றாங்க. இவங்களை பார்த்தோன்னா ஒரு ஸ்பிரிட் இருந்துச்சு. படத்து நேற்று வந்து ஏற்றிக்க இல்லை, யூஎஸ்சி ஏற்றிக்கிறாங்க, ப்ரெஸ் பண்றாங்க, கூப்பிடு யூஎஸ்சி கூப்பிடுறாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஜூலை 2 மணி தான் இருப்பேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவங்க லைஃப் அவங்க முடிகிற ஸ்டேஜ் அவங்களால கரெக்டாக அனுப்பிக்க முடியுது. அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை கூட அவங்க கஷ்டத்து பயந்து வாழ்ந்ததால அவங்களுக்கு முடிவு வந்து பயம் இல்லை. பயமில்லாத வாழ்க்கை. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் விசுவாசிக்கும் பயத்துடன் பரலோகராஜ்யம் போக முடியாது. பரலோகராஜ்யம் வந்து அந்த போட்டா பயப்படாது. யாருக்கு பயப்படுவா? கடவுளுக்கு பயப்படும். கடவுளுக்கு பயப்படுனா எல்லாமே எந்த வேலை செஞ்சாலும் கடவுளுக்கு முதல் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க, அவர்கிட்ட ஒப்புடுங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஒப்புடுங்க, ஒப்புடு செய்ய உங்களுக்கு நன்றி. அப்போதான் வந்து அவர் தாத்தா சொல்றாரு, காசு இல்லை. அப்போதான் தாத்தா டிசைட் பண்றாரு, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க பணம் இல்லாத ஃப்ரீயா பண்ணணும். என்னைக்கும் மனித தயவை எதிர்பார்க்கக்கூடாது. இறைவனோட தயவு வந்து தான் நம்ம எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்றது ஒரு முடிவு பண்றாரு. இப்போ இதே மெத்தடு தான் சிஸ்டர்ஸும் ஃபாதர்ஸும் வச்சுருக்காங்க. அவங்க எந்த காலத்திலும் எந்த மனுஷனோட தயவையும் எதிர்பார்க்கல. அவங்க வைக்கிற ஒரு ரொம்ப நல்ல வேலை என்ன, கல்வி பணி செய்யறாங்க. கல்வி பணி அப்படின்றது ஒரு பாட்டு இருக்கு, கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதவருக்கு கடன்பட்டவர்கள் அப்படின்னு. அது அர்த்தம் யாருக்குமே தெரியாது. சொல்லி கொடுத்து கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதவருக்கு கடன்பட்டவர்கள். அப்போ படிச்சவங்களாம் கடனாங்களா? ஆமா, அந்த அறிவு, அந்த படிச்சுக்கிற பாடம் யாரோ வந்து கடனா கொடுத்து அவங்க தெரிஞ்சு ஒரு விஷயத்த இலவசமா அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைசேஷன் வச்சு அவங்க இலவசமா கொடுக்குறாங்க. ஒருத்தரோட வாங்கின கடனை இன்னொருத்தர் கொடுத்து கேட்கிறாங்க. கடன் வாங்குறீங்கன்னா கொடுக்கல் வாங்கதான் கடன். கடன்றது கல்வி தான். கல்வியை கடனா கொடுத்தா கடனா வாங்கலாம், பணத்தை அல்ல. இந்த உதவியை அவங்க செஞ்சு
தம்பி சொன்னாரு, நாங்கள் திருச்சிக்கு புதுசு சாரி, நாங்கள் முதல்ல கேரளாவில் எங்கள் தாத்தா வந்து திருச்சி தான் இருக்காரு. எங்களுடைய தாய்மொழி அடைக்கலமாக கொடுத்த ஊர் வந்து திருச்சி. பொன்னாலைப்பட்டியில் நாங்கள் எங்கள் தாத்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு, வீடு வாங்குறாரு. அங்கே அவருக்கு ஒரு சின்ன பிஸ்னஸ் தெரியும், அது இங்கே காட்டுறது தெரியல. அந்த பிஸ்னஸ் வச்சு என்ன பண்ணுறாரு, பூண்டி அப்படின்ற ஒரு பிளேஸ் உங்களுக்கு தெரியும், பூண்டி மாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ் தெரியும். அதற்கும் தெரியும், பூண்டி மாதா கோயில் அப்படின்னு போவீங்க. பூண்டி மாதா கோயில் போயிட்டு அப்படியே வேளாங்கண்ணி போவீங்க. இன்னைக்கு அந்த வேளாங்கண்ணி இப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமான காரணம் எங்கள் தாத்தா சிஏ ஜோ. அவர் பேர் சொன்னா தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. அந்த ஊரை எஸ்டாப்ளிஷ் பண்ணல எங்க தாத்தாவுக்கு தான் ஃபுல் கிரெடிட். ஆனா வந்து ஒன்னே எங்க தாத்தா என் பாட்டிலாம் ரொம்ப பயபக்தியானாங்க. கடவுள் ரொம்ப பேசுவாங்க. ஒரு நாள் பெருமை பேச மாட்டாங்க, நாங்களும் பெருமை பேச மாட்டோம். கீழ்படிதல்ன்றதுல நாங்க எல்லாத்தையும் அடக்கிடுவோம். எங்க பெருமை மக்களும் பேசணும், நாங்க பேசக்கூடாது ஒரு கண்டிஷன் ஃபேமிலியில இருக்கும். நாங்க யாருமே யாரும் பெருமை பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியில நாங்க இருந்ததுனால எனக்கு தெரியும். இப்போ நான் நல்லா படிப்பேன், நல்லா மாற்றுவாங்க. ஆனால் எனக்கு ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாரு, என்கிட்ட கடுமையாக தான் இருப்பாரு, ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாரு. ஆனால் எதை பற்றி ஃபேமிலியில் அவங்க பேசும்போது பெருமையாக பேசுவாங்க, எனக்கு முன்னாடி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம பிள்ளைங்க மோஸ்ட்டாக பண்ணுறோம், வெரி குட் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த அப்ரிஷியேஷன் என்னன்னா, இந்த வேல்யூஸை மீறி தான் அப்ரிஷியேட் பண்ணுறது. அந்த பழத்தை அட்வான்டேஜாக எடுத்துட்டு நம்மளை டாமினேட் பண்ணுறோம். இது வந்து பேரண்ட்ஸ் புரியல, யாருக்கும் புரியல. அதனால இன்னைக்கு எல்லாருமே பிள்ளைகள்கிட்ட வந்து நம்ம கைகட்டிக்க வேண்டியது. அவங்க சொல்ல மாட்டேன் இப்படிதான் இருக்குது. ஏன்னா நம்ம அவங்களை கட்டணம் நினைச்சா அவங்க நமக்கு மேலே போகிறாங்க. பட் இந்த நிலை இருக்காது, கண்டிப்பாக மாறும். இது வந்து பிள்ளைகளை குறித்து நான் சொன்னது. ஃபேமிலி அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி தான் பேஸ். எல்லாருமே சொசைட்டிக்கு பேஸ் வந்து ஃபேமிலி. அதில் நமக்கு 127வது சங்கீதத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் வீட்டை கட்டாதாகி வீடு கட்டுகிற பிரயாசம் இதுதான். வேஸ்டாக போயிடும். கர்த்தர் வந்து வீட்டை கட்டுமா, இறைவன் வந்து வீட்டை கட்டுமா. வீடுன்றது கலாட்டாக இருக்கும், சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும், எல்லாம் இருக்கும். வீட்டுக்குள்ள எல்லாம் இருக்கலாம், வெளியில் இருக்கிறது தெரியக்கூடாது. தம்பி அதை புரிஞ்சுக்கணும். சண்டைலாம் இல்லாமல் இந்த வீடு இருக்காது. சண்டை போராட்டம் பிரச்சனை மீறி அங்கே ஒரு அன்பு செலுத்தப்படுது. அன்பு மாவின் கனிகள் அப்படின்னு பார்த்தா மாவின் கனிகள் நிறைய இருக்குது. பிரதானமான கனி அன்பு. ஏன் ஃபர்ஸ்ட் அன்பு சொல்றோம்? God is love, love is God. லவ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா everything will be solved. Everything will be solved. பால் சொல்வார், அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் மன்னிக்கும், ஏற்கும் அப்படின்னு. அந்த அன்பு தான் பேச வச்சு நம்ம ஃபேமிலியை உருவாக்கணும். அன்பில்லாதவருக்கு உலகிலே பொருளாது நல்லாது நம்மகிட்ட நல்லது பொருள் அருள் நல்லாது அவுளைகள் அருள் அப்படின்னு அன்பு இல்லைன்னா அந்த உலகத்தையும் நமக்கு கிடைக்காது. அன்பு அப்படின்னு சொல்லும்போது மன்னிக்கணும், விட்டு கொடுக்கணும், போராடலாம். வெற்றி பெற்று தான் அவங்க வந்து பொறாடக்கூடாது, அவங்களை வாழ்க்கணும். நம்மளும் வெற்றி பெற முயற்சி செய்யணும். வாழ்க்கையில் வெற்றி ஒரு இலக்கு, அதுதான் இலக்கே. ஜெயமுள்ள வாழ்க்கை தான் இலக்கை. ஜெயம் அப்படின்றது கடவுள் தான் தரும். நம்ம எவ்வளோ போராடினாலும் ஜெயம் கிடைக்காது. கடவுள் நினைச்சாருன்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அந்த கடவுள் அன்பான அந்த அன்பான இறைவன் அருள் எல்லா குடும்பங்களுக்கும் வந்து எல்லா குடும்பங்களும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தாத்தாவை பற்றி நான் சொன்னேன். சிஸ்டர் யூப்ராசியை பற்றி சொல்ல வேண்டியது இல்லை அப்படி இல்லை. மூத்தவர்கள் அவங்களுக்கு டைம் ஆயிடுச்சுன்னா நான் அதுதான் இருக்கேன். தொடர்ந்து பேசலாம் இல்லை சிஸ்டர் யூப்ராசியை பற்றி சொல்லணும். சிஸ்டர் யூப்ராசி அவங்க எங்கள் தாத்தா ரொம்ப செல்ல பிள்ளை. வீட்டில் ஒரு நல்ல கனி அப்படின்னா முதலா அப்பியரன்ஸ், அவரோட அப்பியரன்ஸ் சேர்ந்து படிக்கிறது எல்லாமே ஒரு பெஸ்ட் பொண்ணு. எங்கள் தாத்தாவுக்கு கிடைச்ச பெண்ணில் அந்த யோகட்ட பேருக்கு ஏற்ற மாதிரி எங்கள் தாத்தா இருந்தாரு. அந்த தாத்தாவுக்கு கிடைச்ச சௌந்தரியமுள்ள அழகான ஒரு பேர் வந்து எங்கள் சிஸ்டர் வந்து எம்ஏ படிச்சு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் ஏதோ கடலுக்கு ஒப்புடுவேன்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணாங்க. இன்ன வரைக்கும் அவங்க அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் கூட வெளியே வராங்க. அதே அன்பு கடவுள் கீழ்படுத்தி
அந்த பழைய சிஸ்டர்ஸ்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டேன். அதனால கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்குள்ள நுழையும்போது ஒரு கோயில் நுழைய மாதிரி இருந்துச்சு. 24 மணி நேரம் ப்ரேயர் வந்துட்டே இருக்கும். வயசான சிஸ்டர்ஸ்லாம் படுத்துருக்காங்க. அதான் அவங்களோட லைஃப் ஒன்று ஏற்று அந்த லைஃப் ஒன்று ஏற்றில் அவங்க படுத்து என்ன பண்ணுறாங்க, ஜோமான்னு சொல்கிறாங்க, ப்ரேயர் பண்ணுறாங்க. இவங்களை பார்த்தோன்னா ஒரு ஃப்ரீயாக இருந்துச்சு. படத்து நேற்று வந்து ஏற்றிக்க முடியல. யூஃபரசி ஏற்றிக்கிறாங்க, ப்ரெஸ் பண்ணுறாங்க, கூப்பிடு யூஃபரசி கூப்பிடுறாங்க. அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நான் ஜூலை 2 வரைக்கும் இருப்பேன்றாங்க. எனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. அவங்க லைஃப் அவங்க முடிகிற ஸ்டேஜ் அவங்களால கரெக்டாக அனுப்பிக்க முடியுது. அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா வாழ்க்கை கூட அவங்க கட்டது பயந்து வாழ்ந்ததால அவங்களுக்கு முடிவு வந்து பயமில்லாத வாழ்க்கை இருக்கும். ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் விசுவாசிக்கும் பயப்படுறோம் பரலோகராஜ்யம் போக முடியாது. பரலோகராஜ்யம் வந்து அந்த போட்டா பயப்படாது. யாருக்கு பயப்படுவா? கடவுளுக்கு பயப்படும். கடவுளுக்கு பயப்படுனா எல்லாமே எந்த வேலை செஞ்சாலும் கடவுளுக்கு உதவி போடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. எந்த வேலை செஞ்சாலும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு செய்யுங்க. உங்களுக்கு நன்றி. மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு வந்து மண்ணையும் படைத்த நம் இறைவன் இறக்கம் புரிவாராக. அவர் இக்குழந்தையை காப்பாராக. ஆண்டவரே, எம் அன்றாண்டை கேட்டிடும், எம் கூக்குரல் விடுவதாக. ஆண்டவரோடு இருப்பாராக. ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுங்கள் நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். உடையவரே மன்னிப்பதில் வல்லவர், மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதில் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசுவே, என்றும் வாழும் இறைவனின் திருமகனே, கால எல்லைக்குள் குழந்தையாயிருக்க நீ திருவிழம் கொண்டு அந்த பருவத்துக்குரிய மாசன தன்மையை அன்பு செய்து உம்மிடம் வந்த குழந்தைகளை அன்புடன் அரவணைத்து ஆசீர்வதிக்கிறேன்.
இன்று திருமுன் கொண்டு வரப்பட்டிருக்கும் குழந்தை ஜெரோஜோவை ஆசீர்வதித்து புனிதப்படுத்திகளும். ஆண்டவரை, ஒரு வயதில் அடைந்திருக்கிற இந்த குழந்தைக்கு ஞானத்தையும் அறிவையும் திறனையும் நம்பிக்கையும் கொடுத்து உடலுள்ள சுகத்தை கொடுத்து நீர் பாதுகாத்து நடத்துகிறார்கள். இவரையும் இவருடைய பெற்றோர்களையும் இவருடைய தாத்தா பாட்டி எல்லோரையும் இவர்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வருவீராக. ஆண்டவரை, வயதிலும் ஞானத்திலும் அருளும் இக்குழந்தை வளர்ந்து உமக்கு என்றென்றும் ஊழியம் செய்ய அருள் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதவே தூயதென போற்ற வருக, முதலாட்சி வருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலும் விடுதலும். அன்னை மரியாதை, சகாய தாயே, ஆரோக்கிய மாதாவை, நாங்கள் வேண்டி விரும்புகிற எல்லா மன்றாட்டுகளையும் மகன் இயேசு கிறிஸ்து வந்து பேசி பெற்றுத்தாரும். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க, ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவரே, உடைய திருவேற்றின் கனியாக இயேசு ஆசிரியப்பட்டவரை, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. ஆண்டவரோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.